எனக்கு பிடித்த தளபதி படம். இளைய தளபதி விஜய். இந்த பதிவில் 90களில் இளைய தளபதி என்றும் இன்று 2000 கிட்ஸ்களால் தளபதி என்று கொண்டாடப்படும் விஜய் அவர்கள் நடித்து மாபெரும் வெற்றி அடைந்த எனக்கு மிகவும் பிடித்த சில படங்களின நினைவுகளை, அந்த இனிய ஞாபகங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். விஜய் அவர்கள் குழந்தை நட்சத்திரமாக அவர் அப்பாசா சந்திரசேகர் அவர்கள் இயக்கிய சில படங்களில் நடித்திருந்தாலும் 1992ஆம் ஆண்டு அவர் கதாநாயகனாக நடித்து அவருடைய அப்பா இயக்கத்தில் வெளிவந்த நாளைய தீர்ப்பு முதல் வெளிவர இருக்கும் ஜனநாயகன் படம் வரைக்கும் 69 படங்களில் தளபதி அவர்கள் நடித்து முடித்துள்ளார். இதில் நான் ஏறக்குறைய குறைந்தது 50க்கும் மேலான படங்களை தியேட்டரில் மட்டுமே கண்டு ரசித்திருக்கிறேன் என்று பெருமையாக ஒரு விஜய் ரசிகனாக இங்கு குறிப்பிட்டுக் கொள்கிறேன். இதில் ஒரு முக்கியமான குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவர் நடித்து முடித்துள்ள 69 படங்களில் ஒரு சில படங்களை இதுவரையில் நான் தியேட்டரில் அல்லது டிவில பார்க்கவில்லை, மிஸ் செய்துவிட்டேன். நான் பார்க்காமல் மிஸ் செய்த படங்களின் பெயர்களை இந்த பதிவின் முடிவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதுபோல நீங்களும் இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்து இதுவரையில் பார்க்காமல் மிஸ் செய்த படங்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள். விஜய் அவர்கள் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற படங்களின் பட்டியல் பெரிது. இதன் மூலமாக அவர் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி ஏன் மற்ற மாநிலங்களையும் தாண்டி வெளிநாடுகளில் வாழும் நம் தமிழ் மக்களின் உள்ளங்களை கவர்ந்துள்ளார். குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர், இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா, ஸ்ரீலங்கா, UAE போன்ற நாடுகளில் வசிக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தளபதி விஜய் அவர்களின் தீவிர ரசிகர்களாக உள்ளனர். விஜய் நடித்த படங்கள் என்னை கவர்ந்ததற்கு முக்கிய காரணமாக அமைந்தது அவருடைய நடனங்கள். பாடல்களில் அவர் ஆடும் நளினமான, கியூட்டான, வேகமான நடனங்கள் என்னையும் மிகவும் கவர்ந்தது. அதிலும் குறிப்பாக அந்த காலகட்டங்களில் அவர் பல நடன இயக்குநர்களுடன் இணைந்து பல பாடல்களில் ஆடியுள்ளார். அந்த நடனங்கள் சூப்பர் பாஸ்ட் ஆகவும் கியூடாகவும் இருக்கும். மற்றொன்று முக்கியமான விஷயம், அவருடைய பல படங்களின் வெற்றிக்கு எப்படி அவருடைய நடனம் முக்கிய காரணமாக இருந்ததோ அதைப் போலவே அவருடைய 90 காலகட்டங்களில் நடித்த படங்களில் வெற்றிக்கு பெரும் உறுதுணையாக இருந்தது அவருடைய படத்தின் பாடல்கள். குறிப்பாக 3 இசையமைப்பாளர்கள் மிகப்பெரிய வெற்றி பாடல்களை அவருக்கு கொடுத்துள்ளார்கள். அதில் தேவா அவர்கள் இசையில் பல பாடல்களை விஜய் தன்னோடு சொந்த குரலில் பாடி வெற்றியடைய செய்துள்ளார். அவருடைய அம்மாவுடன் இணைந்த பாடியுள்ளார். இதில் முக்கியமான இன்னொரு இசையமைப்பாளராக நான் குறிப்பிட விரும்புவது எஸ்.ஏ. ராஜ்குமார். குறிப்பாக எஸ்.ஏ. ராஜ்குமார் சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்பில் விஜய் நடிப்பில் வெளிவந்த பல படங்களில் இசையமைத்துள்ளார். பாடல்கள் அனைத்தும் மெலோடிஸ், கிளாசிக்கல் ஹிட் மக்களை கவர்ந்தது. இங்கு ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது என்னவென்றால், ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் அவன் சார்ந்திருக்கும் தொழில்துறையில் பல வெற்றிகளை குவிப்பதற்கும் அந்த மனிதனுடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏன் என்றால், நமக்கு பல உதவிகள், அறிவுரைகளை பலர் நமக்கு வழங்கியிருந்தாலும் நாம் எங்கோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் அவமானப்படுத்தப்படும் போதும், உதாசீனப்படுத்தப்படும் போதும், நிராகரிக்கப்படும் போதும் அதே துறையில் அந்த மனிதர்களுக்கு எதிராக மிகப்பெரிய வெற்றியை வாழ்க்கையில் பதிவு செய்ய வேண்டும் என்ற வெறி ஒவ்வொரு மனிதருக்கும் ஏற்படும். அதுபோலதான் தளபதி விஜய் அவர்களுக்குதான் நடித்து முதல் படம் வெளியான போது இதெல்லாம் ஒரு மூஞ்சி, இவனெல்லாம் நடிக்க வந்துவிட்டான் என்று பலர் அவரை அவமானப்படுத்தியும் மட்டம் தட்டியும் பேசினார்கள். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு புகழ்பெற்ற வார இதழில் இவர் ஏன் நடிக்க வந்தார், இவர் முகத்தை கண்ணாடியில் பார்த்து இருக்கிறாரா, கதாநாயகனுக்கு உரிய முகம் இவருக்கு இல்லை, இவருக்கு ஏன் இந்த வேலை என்ற ரீதியில் ஒரு கட்டுரையை வெளியிட்டார்கள். அந்த வார இதழ் இப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அரைவேக்காட்டுத்தனமான, கேலித்தனமான எகத்தாள்களையும் புறந்தள்ளிவிட்டு விஜய் அவர்கள் கடுமையாக உழைத்தார். அதற்காக அவர் தன்னை முழுமையாக தயார்படுத்திக் கொண்டார். சிறந்த நடனங்களை தனது படங்களில் வெளிப்படுத்தி கியூட் டான்ஸ் மூலம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் தன் ரசிகர்களாக மாற்றினார். அதுவும் ஆரம்ப காலங்களில் அவருடைய அப்பா இயக்கிய படங்களில் கண்டிப்பாக ஒரு பாடலை
இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் என்ற நடித்து எனது மனதிற்கு மிகவும் நெருக்கமான படங்களின் வரிசையில் முதல் படமாக நான் கூறுவது பூவே உனக்காக படம். இந்த படம் இல்லாமல் குறிப்பாக 90களின் இறுதிகளில் வெளிவந்த துள்ளாத மனமும் துள்ளும், லவ் டுடே, காதலுக்கு மரியாதை, குஷி என்று இந்த படவரிசை நீண்டு கொண்டே போகும். அதில் குறிப்பாக பூவே உனக்காக படம் சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்பில் விக்ரமன் அவர்கள் இயக்கி 1996 ஆண்டு வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி படமாக முதல் வெள்ளி விழா படமாக விஜய் அவர்களுக்கு அமைந்தது. குறிப்பாக இந்த படத்தின் மூலம் அவர் பெண் ரசிகைகளை வெகுவாக கவர்ந்தார். ஏன் இந்த படத்தை நான் குறிப்பிட்டு கூறுகிறேன் என்றால், அதற்கு முன்பு அவர் தனது தந்தையின் டைரக்ஷனில் சில படங்களில் நடித்திருந்தாலும் படங்கள் ஒரு ஆவரேஜ் வெற்றியை பதிவு செய்திருந்தது. அவைகள் முழுக்க முழுக்க ஒரு கமர்சியல் மசாலா படமாக இருந்தன. அது ஆண் ரசிகர்களையே கவர்ந்திருந்தது. ஆனால் பல பேர் பூவே உனக்காக படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு முன்பே விஜயின் ரசிகர்களாக மாறியிருந்தனர். குறிப்பாக விஜய் அவர்கள் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடன் இணைந்து நடித்த படமான செந்தூரபாண்டி படத்தில் இருந்து தொடர்ச்சியாக வெளிவந்த ரசிகன், தேவா, விஷ்ணு, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை போன்ற படங்களை தியேட்டரில் மட்டுமே பார்த்து ரசித்தேன். முதலாக அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்த படமாக பூவே உனக்காக படம் அமைந்தது. இந்த படத்தை எங்கள் ஊரில் பீச் ரோட்டுக்கு அருகாமையில் அமைந்திருந்த அஜந்தா தியேட்டரில் பார்த்த ஞாபகம் என்றும் என் மனதில் பசுமையாக நிறைந்துள்ளது. ஏனென்றால் இப்போது அந்த தியேட்டர் அங்கு இல்லை. அந்த இடத்தில் ஒரு 4 நட்சத்திர ஹோட்டல் இப்போது சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுபோல் நீங்கள் உங்கள் ஊரில் எந்த தியேட்டரில் இந்த படத்தை பார்த்தீர்கள் என்ற ஞாபகம் உங்கள் மனதில் இருந்தால் அந்த தியேட்டரின் பெயரை கமெண்ட்ஸ் பதிவிடவும். இதன் மூலம் அந்த படத்தை எந்த நண்பருடன் பார்த்தீர்கள் என்ற பசுமையான பழைய நினைவுகள் உங்கள் மனதில் தோன்றி மறையும். இந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருந்தது டைரக்டர் விக்ரமின் என்று கூறுவதில் எந்த ஐயமும் இல்லை. மற்றும் இந்த படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர்களின் இசையுரை. ஏனென்றால் இந்த படத்தின் அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் பாடல்கள். அதுவும் மெலோடிஸ் பாடல்கள். இன்று வரை மக்கள் மனதில் நீங்கள் இடத்தை பிடித்திருக்கிறது. குறிப்பாக ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசையில் என்று தொடங்கும் பாடல் இன்று வரையில் காலம் கடந்து நிற்கிறது. இந்த படத்தில் பழம்பெரும் நடிகர்கள் நகைச்சுவை மன்னன் நாகேஷ் மற்றும் வில்லாதி வில்லன் நம்பியார் போன்றோர் காமெடி காட்சிகளில் சூப்பராக நடித்திருப்பார்கள். இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்துக் கொண்டிருந்த சங்கீதா அவர்கள் கதாநாயகியாக நடித்திருப்பார். இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. மீண்டும் இதே வெற்றி கூட்டணி இணைந்து ஒரு படத்தில் பணி புரிந்தார்கள். ஏனோ முதல் கட்ட படப்பிடிப்பிற்கு பின்பு அந்த படம் கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. சமீபத்தில் கூட டைரக்டர் விக்ரமன் அவர்கள் இலங்கையில் அப்படத்திற்காக எடுக்கப்பட்ட 2 பாடல்களை சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து இருந்தார். அந்த படம்தான் மீண்டும் விக்ரமம் டைரக்ஷனில் சூர்யா நடிப்பில் வெளிவந்த உன்னை நினைத்து படமாகும். இந்த படம் மட்டும் விஜய், விக்ரமன் டைரக்ஷன் தளபதி விஜய் நடித்த லவ் டுடே படம். இந்த படம் மே மாதம் 1997 ஆம் ஆண்டு வெளிவந்து விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது. இப்படத்தை பாலசேகரன் என்பவர் இயக்கியிருப்பார். இப்படத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பும் ஒன்று, மறைந்த நடிகர் ரகுவரன் இதில் விஜயன் அப்பாவாக மிக இயல்பாக யதார்த்தமாக நடித்திருப்பார். தன் அபாரமான நடிப்பால் பல இடங்களில் ரசிகர்களை படத்தின் கதை ஓட்டத்துடன் ஒன்றிணைய செய்திருப்பார். மேலும் இப்படத்தில் விஜய் அவர்களின் ஹேர் ஸ்டைல் இந்த படத்தில் வித்தியாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் படத்தின் பல காட்சிகளில் கண்ணாடியே அணிந்தே நடித்திருப்பார். அது ஒரு பவ்யமான அழகான லுக் அவருக்கு கொடுத்திருக்கும். இந்த படத்துக்கு இசையமைத்தவர் ஒரு புதுமுகம். அவரின் பெயர் சிவா. இந்த இசையமைப்பாளரின் பெயர் இன்று வரை பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இதில் அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட். குறிப்பாக ஏன் பெண் என்று பிறந்தாய் போன்ற பாடல்கள் இன்றும் ரசிகர்களால் விரும்பப்படும் பாடலாக உள்ளது.
இந்த படத்தின் வெற்றிக்கு பெரிய காரணமாக அமைந்தது படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியாகும். ஏனென்றால் அதிகமாக லவ் ஸ்டோரி படங்களில் காதலர்கள் கிளைமாக்ஸில் இணைவதாக காட்டியிருப்பார்கள். ஆனால் இந்த படத்தின் கிளைமாக்ஸ் வித்தியாசமாக அமைத்திருப்பார் இயக்குனர். அதுவே இப்படத்தின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. இப்படத்தில் சுவலட்சுமி அவர்கள் விஜய்க்கு ஜோடியாக நடித்திருப்பார்கள். மற்றும் நடிகர் கரண் அவர்கள் விஜயின் நண்பனாக இப்படத்தில் கலக்கியிருப்பார். நடிகை மந்திரா அவர்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான கேரக்டரில் நடித்து இருப்பார். இப்படத்தை தெலுங்கிலும் பவன் கல்யாண் நடித்து வெளிவந்து அங்கும் வெற்றி படமாக அமைந்தது. இப்படத்தை இதுவரைக்கும் பார்க்காதவர்கள் இப்போது பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தால் பாருங்கள், கண்டிப்பாக இப்படம் உங்களுக்கு பிடித்திருக்கும். தளபதி விஜய் நடித்த லவ் டுடே படம். இந்த படம் மே மாதம் 1997 ஆம் ஆண்டு வெளிவந்து விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது. இப்படத்தை பாலசேகரன் என்பவர் இயக்கியிருப்பார். இப்படத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பும் ஒன்று, மறைந்த நடிகர் ரகுவரன் இதில் விஜயன் அப்பாவாக மிக இயல்பாக யதார்த்தமாக நடித்திருப்பார். தன் அபாரமான நடிப்பால் பல இடங்களில் ரசிகர்களை படத்தின் கதை ஓட்டத்துடன் ஒன்றிணைய செய்திருப்பார். மேலும் இப்படத்தில் விஜய் அவர்களின் ஹேர் ஸ்டைல் இந்த படத்தில் வித்தியாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் படத்தின் பல காட்சிகளில் கண்ணாடியே அணிந்தே நடித்திருப்பார். அது ஒரு பவ்யமான அழகான லுக் அவருக்கு கொடுத்திருக்கும். இந்த படத்துக்கு இசையமைத்தவர் ஒரு புதுமுகம். அவரின் பெயர் சிவா. இந்த இசையமைப்பாளரின் பெயர் இன்று வரை பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இதில் அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட். குறிப்பாக ஏன் பெண் என்று பிறந்தாய் போன்ற பாடல்கள் இன்றும் ரசிகர்களால் விரும்பப்படும் பாடலாக உள்ளது. இந்த படத்தின் வெற்றிக்கு பெரிய காரணமாக அமைந்தது படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியாகும். ஏனென்றால் அதிகமாக லவ் ஸ்டோரி படங்களில் காதலர்கள் கிளைமாக்ஸில் இணைவதாக காட்டியிருப்பார்கள். ஆனால் இந்த படத்தின் கிளைமாக்ஸ் வித்தியாசமாக அமைத்திருப்பார் இயக்குனர். அதுவே இப்படத்தின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. இப்படத்தில் சுவலட்சுமி அவர்கள் விஜய்க்கு ஜோடியாக நடித்திருப்பார்கள். மற்றும் நடிகர் கரண் அவர்கள் விஜயின் நண்பனாக இப்படத்தில் கலக்கியிருப்பார். நடிகை மந்திரா அவர்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான கேரக்டரில் நடித்து இருப்பார். இப்படத்தை தெலுங்கிலும் பவன் கல்யாண் நடித்து வெளிவந்து அங்கும் வெற்றி படமாக அமைந்தது. இப்படத்தை இதுவரைக்கும் பார்க்காதவர்கள் இப்போது பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தால் பாருங்கள், கண்டிப்பாக இப்படம் உங்களுக்கு பிடித்திருக்கும். இந்த படமாக அமைந்தது. இப்படத்தை மலையாள டைரக்டர் பாசில் இயக்கியிருப்பார். இந்த படம் 1997 ஆண்டு டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வெளியானது. டைரக்டர் பாசில் இப்படத்தை இயக்குவதற்கு முன்பே இதே படத்தை மலையாளத்தில் இயக்கி வெற்றியடை செய்தார். தல அஜித்தின் மனைவி நடிகை ஷாலினியை இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடித்திருப்பார். இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களின் நடிப்பும் இயல்பாகவும் அதே சமயத்தில் ரசிக்கும் தன்மையாகவும் இருக்கும். குணசேத்திர வேடங்களில் நடித்த சிவகுமார், ஸ்ரீவித்யா, மணிவண்ணன், சார்லி என பெரிய நடிகர் பட்டாளமே படத்தில் கலக்கியிருப்பார்கள். இந்த படத்தை பற்றி முக்கியமாக ஒரு விஷயத்தை குறிப்பிட வேண்டும் என்றால், இந்த முழு படத்திலும் விஜயும் ஷாலினியும் ஒரு சில காட்சிகளிலேயே தொட்டு நடித்திருப்பார்கள். ஒரு காதல் படத்தை எந்த ஒரு ஆபாசமின்றி இரட்டை அர்த்த வசனங்களும் இன்றியும் மிகச் சிறப்பாக டைரக்டர் பாசில் படத்தை இயக்கியிருப்பார். மற்றும் இப்படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக அமைந்தது இப்படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி. குறிப்பாக இந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி மிக இயல்பாகவும் அனைத்து தரப்பு மக்கள் விரும்பும் கிளைமாக்ஸ் காட்சியாக அமைந்தது. குடும்பங்கள் கொண்டாடிய ஒரு காதல் படமாக இப்படம் அமைந்தது. ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷ மனநிலையில் இப்படத்தை பார்த்து திருப்தியுடன் ரசிகர்கள் தியேட்டரை விட்டு வெளியே வருவார்கள். இதை ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்றால், ஒரு சில படங்களுக்கு மட்டுமே மக்கள் கிளைமேக்ஸ் காட்சியில் எழுந்து நின்று கைதட்டி ஆரவாரம் செய்து படத்தின் எண்டு கார்டு போடும் வரையில் பார்த்து மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள். அந்த மகிழ்ச்சிகரமான சம்பவம் இந்த படத்தின் கிளைமாக்ஸ் காட்சிக்கு கிடைத்தது. இதை நான் கண்கூடாக கண்டு ரசித்தேன்.
இந்த படத்தின் மூலம் நான் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டது என்னவென்றால், ஒரு படத்தின் வெற்றியை எந்தவித விமர்சனங்கள் மூலமாக, கேபிள் டிவி, யூடியூப் சேனல் மூலமாக தடுக்க முடியாது என்பதற்கு இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டு. இதை ஏன் கூறுகிறேன் என்றால், இந்த படம் வெளியான காலகட்டங்களில் எல்லா ஊர்களிலும் தமிழ்நாடு முழுக்க கேபிள் டிவி புற்றுசில் போல பரப்பிக் கொண்டிருந்தது. எல்லாருடைய வீடுகளிலும் கேபிள் டிவி கனெக்ஷன் இருந்த காலகட்டம் அது. இந்த படம் ஓடிக்கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் டைட்டானிக் என்ற ஒரு ஆங்கில படமும் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது. இந்த 2 படங்களும் தினமும் எங்கள் ஊரில் உள்ள லோக்கல் கேபிள் டிவி சேனல்களில் ஒளிபரப்பவர்கள் தொடர்ச்சியாக. ஒரு நாள் டைட்டானிக், ஒரு நாள் காதலுக்கு மரியாதை படம் என்று 1 மாத காலம் தொடர்ச்சியாக ஒளிபரப்பிக் கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் மீறி இப்படம் தியேட்டரிலும் 100 நாட்களைக் கடந்து ஓடி வசூல் ரீதியாக பெரிய சாதனையை புரிந்தது. இப்படத்தை முதல் வாரத்திலேயே 2 முறை தியேட்டரில் நான் கண்டு களித்தது என்றும் பசுமையாக நினைவில் உள்ளது. இப்படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்ட் கிடைத்தது. அது ஒரு சூப்பர் காலம். இப்படத்தை எனது நண்பர் விஜயனுடன் பாலாஜி தியேட்டரில் பார்த்தேன். இப்படம் விஜயின் மார்க்கெட் வேல்யூ வேறு தளத்திற்கு கொண்டு சென்றது. இப்படத்தை பழம்பெரும் நடிகரும் மற்றும் தயாரிப்பாளருமான சங்கிலி முருகன் அவர்கள் தயாரித்து இருந்தார். இந்த படத்தின் மாபெரும் வெற்றிக்கு பேரு உதவியதாக இருந்த ஒருவரை குறிப்பிடாமல் இந்த பதிவை நாம் கடந்து சென்றுவிட முடியாது. ஏனென்றால் இப்படத்திற்கு இசையமைத்தது இசை கடவுள் இசைஞானி இளையராஜா. விஜய் அவர்கள் நடித்த எனக்கு மிகவும் பிடித்த 4வது படமாக நான் குறிப்பிடுவது துள்ளாத மனமும் துள்ளும் படமாகும். இப்படம் 1999ஆம் ஆண்டு வெளிவந்தது. இப்படத்தின் இசையும் எஸ்.ஏ. ராஜ்குமார் ஆகும். இன்றுவரை எனக்கு மிகவும் பிடித்த விஜய் படங்களில் இது முக்கியமான படம். இப்படத்தில் விஜய் அவர்கள் குட்டி என்ற கதாபாத்திரத்தில் மிக இயல்பாக சிறப்பாக நடித்திருப்பார். இதில் விஜய்க்கு ஜோடியாக நடிகை சிம்ரன் ருக்மணி என்ற கேரக்டரில் போட்டி போட்டு நடித்திருப்பார். ஏனென்றால் அந்த படத்தில் வரும் பாடல்கள் செமையாக இருக்கும். அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட். அதிலும் குறிப்பாக இன்னிசை பாடிவரும் இளம் காற்றுக்கு மற்றும் 20 கோடி நிலவுகள் சேர்ந்து பெண்மை ஆனதோ போன்ற பாடல்கள் இன்று வரை என்னுடைய ஃபேவரேட் விஜய் பட சாங்களில் ஒன்று. இந்த படம் தற்போது நிறைய காமெடி படங்களை கொடுத்து கொண்டிருக்கும் இயக்குனர் எழில் இயக்கத்தில் உருவானது. குறிப்பாக இயக்குனர் எழிலுக்கு இந்த படம் முதல் படமாக அமைந்தது. இந்த படம் ஹாலிவுட் நடிகர் நகைச்சுவை மன்னன் சார்லி சாப்ளின் அவர்கள் நடித்த படத்தின் கருவை கொண்டு உருவான படமாக இருந்தாலும் இப்படத்தினை மிக ஜனவரி ரஞ்சகமாக அனைத்து கமர்சியல் விஷயங்களையும் கலந்து குறிப்பாக சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்து இப்படத்தை மற்றும் ஒரு சூப்பர் ஹிட் படமாக விஜய்க்கு கொடுத்திருப்பார். இப்படத்தில் மணிவண்ணன் ஒரு நகைச்சுவையுடன் கூடிய ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். இவருடன் தாமு வையாபுரி ஆகியோர் நகைச்சுவை காட்சிகளில் கலக்கி இருப்பார்கள். குறிப்பாக இப்படம் 5 கோடிக்கு குறைவான பொருட்செலவில் தயாரிக்கப்பட்டு சூப்பர் குட் பிலிம்ஸ்க்கு 3 மடங்கு லாபத்தை காலத்தில் கொடுத்தது. தொடர்ச்சியாக விஜய் வைத்து வெள்ளி விழா படங்களை கொடுத்தது விஜய் ஆகும். குஷி படம் விஜய் அவர்கள் ஜோதிகாவுடன் ஜோடி சேர்ந்து நடித்து 2000ஆம் ஆண்டு மே மாதம் வெளியானது. இப்படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு வெளியான 2 படங்கள் பெரிய அளவில் இளைய தளபதி விஜய்க்கு வெற்றியை கொடுக்கவில்லை. ஆனால் அந்த குறைகளை போக்கும் விதமாக இப்படம் அமைந்தது. ஏனென்றால் இப்படத்தை இயக்கியிருந்தது இப்போது நடிப்பு அரக்கன் என்று எல்லாராலும் கொண்டாடப்படும் எஸ்.ஜே. சூர்யா. இது அவருடைய டைரக்ஷனில் வெளியான 2வது படம். இதற்கு முன்னர் அவர் தனது டைரக்ஷனில் முதல் படமாக தல அஜித்தை வைத்து வாலி எனும் ஒரு கலக்கல் ஆன் மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்திருந்தார். இப்படத்தில் படத்தின் ஆரம்ப காட்சியிலேயே படத்தின் கதையை காட்சியுடன் சேர்த்து கூறி படத்தை தொடங்கியிருப்பார் எஸ்.ஜே. சூர்யா. தன்னுடைய அசாத்தியமான திரைக்கதையால் ரசிகர்களை இப்படத்தில் கவர்ந்திருப்பார். இப்படத்தில் இருந்து விஜய்க்கு வேறு ஒரு ஸ்டைலிஷ் ஆன லுக் கிடைத்திருக்கும். இந்த படத்தில் விஜய் மிக அழகாகவும் ஸ்டைல் ஆகவும் இருப்பார்.
இந்த படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்த ஒன்று பாடல்கள். படத்தின் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட். இப்படத்திற்கு இசை அமைத்து இருந்தவர் தேனிசை தென்றல் தேவா. இப்படத்தில் உள்ள அனைத்து பாடல்களிலும் விஜய் மிகச் சிறந்த நடனத்தை ஆடி ரசிகர்களை குத்தாட்டம் போட வைத்திருப்பார். இப்படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக நடிகை ஜோதிகா அவர்களுக்கு ஃபிலிம்பேர் அவார்ட் கிடைத்தது. நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்து இதுவரை நான் முழுமையாக தியேட்டரில் அல்லது டிவிலோ இதுவரை பார்க்காத படங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்று இப்பதிவின் தொடக்கத்தில் கூறியிருந்தேன் அல்லவா? அதில் நான் மிஸ் செய்த படங்களின் பட்டியல் கூறுகிறேன். அப்படங்கள் நாளைய தீர்ப்பு, ராஜாவின் பார்வையில், சந்திரலேகா, வசந்த வாசல் ஆகிய படங்களாகும். இதில் ராஜாவின் பார்வையில் படத்தில் தளபதியும் தலையும் சேர்ந்து நடித்திருப்பார்கள். விஜய் அவர்கள் அஜித்துடன் இணைந்து நடித்த ஒரே படம் இதுவாகும். இதை இன்னும் முழுமையாக பார்க்கும் வாய்ப்பு எனக்கு அமையவில்லை. இங்கே நான் குறிப்பிட்ட அனைத்து படங்களும் 90 கால கட்டங்களில் தொடங்கி 2000 ஆண்டு வரை வெளியான படங்களாகும். குறிப்பாக காதலை மையமாகக் கொண்டு வெளிவந்த படங்கள். ஆனால் இளைய தளபதியை தளபதியாக மாற்ற பெரும் பங்கு வகித்த படங்களாகும். இனி அடுத்த பதிவில் தமிழக மக்களின் உள்ளங்களில் தற்போது த.வே.க. கட்சி தலைவராகவும் தளபதியாகவும் மற்றும் தமிழ் திரை உலகின் வசூல் சக்கரவர்த்தியாகவும் இளைய தளபதி விஜய் அவர்களை மாற்றிய எனக்கு மிகவும் பிடித்த தளபதியின் ஆக்சன் படங்களை பற்றி வேறு ஒரு பதிவுடன் உங்களை மீண்டும் விரைவில் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் அன்புடன் எஸ்.எஸ்.